Hi, hello, welcome to Sri Shakti TNPC Monk Hub. தேசிய சின்னங்கள் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவின் தேசிய விலங்கு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் சிங்கம், புலி, யானை, சிறுத்தை. த ரைட் ஆன்சர் இஸ் புலி. இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம்தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம் அது தொடங்கியிருக்காங்க. அப்போ தான் புலி இந்தியாவினுடைய தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் இந்தியாவினுடைய தேசிய விலங்கா புலி 1973ஆம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய பறவை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் குயில், மயில், கழுகு, கிளி. த ரைட் ஆன்சர் இஸ் மயில். இந்தியாவின் தேசிய பறவை மயில். இதில் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் 1963 மயில் இந்திய தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்தியாவின் தேசிய பறவை மயில் 1963ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட், இந்திய தேசிய கொடியின் நீள அகல விகிதம் தட் இஸ் ரேஷியோ என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் 2:3, 3:2, 4:3, 1:2. த ரைட் ஆன்சர் இஸ் 3:2. இதில் குறிப்பு என்னன்னா, நமது மூவண்ண கொடியின் நீளம் 3 பங்கு என்றால் அதன் அகலம் நீளம் 3 பங்கு என்றால் அகலம் 2 பங்காக இருக்கும். தட் இஸ் 3:2. தட் இஸ் 3:2. இந்த கொடியை வடிவமைத்தவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் இந்த தேசிய கொடியை வடிவமைச்சிருக்கிறார். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா, இந்திய தேசிய கொடியின் நீள அகல விகிதம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 3.2 ரேஷியோ 3.2. தட் இஸ் அதில் நீளம் 3ஆகவும் அகலம் 2ஆகவும் உள்ளது. இந்த கொடியை வடிவமைத்தவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கொடியின் நடுவில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் தட் இஸ் ஸ்போக்ஸ் உள்ளன? ஆப்ஷன்ஸ் ஆர் 20, 22, 24, 26. த ரைட் ஆன்சர் இஸ் 24. இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம், இந்த 20 ஆரங்களும் ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தை குறிக்கிறதா குறிப்பிடுறாங்க. இது எப்போவுமே நாடு முன்னேற்ற பாதையில் இயங்கி கொண்டிருக்க வேணும் அப்படிங்கிறத உணர்த்துறதா சொல்லப்படுது. ஸோ தேசிய கொடியின் நடுவில் உள்ள அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் உள்ளன. நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய முத்திரை தட் இஸ் நேஷனல் எம்ப்ளம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் தஞ்சாவூர் பெரிய கோயில், சாரநாத் அசோகர் தூண், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மகாபலிபுரம் சிற்பங்கள். த ரைட் ஆன்சர் இஸ் சாரநாத் அசோகர் தூண். இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த சாரநாத் தூண் இருக்குது. சாரநாத் அசோகர் தூணுடைய உச்சியில் இருக்கக்கூடிய 4 சிங்கம் மாதிரியான உருவம் தான் இந்தியாவினுடைய தேசிய முத்திரையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நம்மளுக்கு குடியரசு தினம் அறிவித்த நாள் தான் இதனுடைய முத்திரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்தியாவின் தேசிய முத்திரை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது சாரநாத்தினுடைய அசோகர் தூண். அந்த தூணினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய 4 சிங்க உருவம் தான் இந்தியாவினுடைய தேசிய முத்திரை. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகண மன பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர், சுப்பிரமணிய பாரதியார், மகாத்மா காந்தி. த ரைட் ஆன்சர் இஸ் ரவீந்திரநாத் தாகூர். இந்த இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த பாட்டு வந்து தட் இஸ் ஜனகணமனங்கக்கூடிய தேசிய கீதம் ஃபஸ்ட்டு 1911 டிசம்பர் 27 வந்து கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாடப்பட்டது. அப்புறம் ஜனவரி 24 1950 இது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன பாடலை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். இப்பாடல் முதலில் 1911 டிசம்பர் 27 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. ஜனவரி 24 1950 இது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய பாடல் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜனகணமன, வந்தே மாதரம், சாரே ஜஹன் சே அச்சா, தமிழ் தாய் வாழ்த்து. The right answer is வந்தே மாதரம். நேஷ்னல் சாங் இஸ் வந்தே மாதரம். குறிப்பு நோட் பண்ணக்கூடிய விஷயம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் எழுதின ஆனந்தமடம் அப்படிங்கக்கூடிய நாவல்ல இருந்து தான் இந்த பாடல் வந்து எடுக்கப்பட்டது. தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வந்து இந்த பாடலுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாடல் தட் இஸ் நேஷ்னல் சாங் வந்தே மாதரம். இந்த பாடல் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து இந்த பாடல் எடுத்திருக்கிறாங்க. அதாவது வந்தே மாதரம்ங்கிற பாடல் இது வந்து தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வந்து கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய கனி அதாவது பழம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள். த ரைட் ஆன்சர் இஸ் மாம்பழம். இது மாம்பழம் வந்து பழங்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இந்தியாவினுடைய பூர்வீக பழங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் வந்து மாம்பழம். ஸோ இது பழங்களின் ராஜா அப்படிங்கிறதுனால நம்ம தேசிய கனி. இந்தியாவின் தேசிய கனி அதாவது பழம் மாம்பழம். நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய நாணயம் தட் இஸ் கரன்சி சிம்பிள் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 2005, 2010, 2012, 2015. The right answer is 2010. இதில் நோட் பண்ணக்கூடியது வந்து இந்த குறியீட்டை, அதாவது இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் குறியீட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் தர்மலிங்கம் அப்படிங்கிறவர் தான் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. ஸோ இந்தியாவின் தேசிய நாணயம் இந்த கரன்சி சிம்பிள் வந்து 2010 அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த சிம்பிளை யார், அதாவது அந்த குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் தர்மலிங்கம் அப்படிங்கிறவங்க தான். நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு தட் இஸ் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் கடலாமை, கங்கை நதி டால்ஃபின், திமிங்கலம், சுறாமீன். The right answer is கங்கை நதி டால்ஃபின். இதில் நோட் பண்ணக்கூடியது என்னென்னா, கங்கை நதியில் வாழக்கூடிய இந்த டால்ஃபின்கள் வந்து தூய்மையான நீரில் மட்டுமே உயிர் வாழும் தன்மையை கொண்டிருக்குது. நதியினுடைய தூய்மையை குறிக்கக்கூடிய அடையாளமாக வந்து 2009 தான் வந்து இது வந்து ஒரு தேசிய விலங்காக தேசிய நீர்வாழ் விலங்காக அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு தட் இஸ் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் கங்கை நதி டால்ஃபின். இது 2009 தான் வந்து தேசிய நீர்வாழ் விலங்கு அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட், மாநில சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடு முக்கியமாக எந்த மலைப்பகுதியில் காணப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், சாத்புரா மலைகள், விந்திய மலைகள். The right answer is மேற்கு தொடர்ச்சி மலைகள்.
இதில் நோட் பண்ணக்கூடியது என்னென்னா நீலகிரி வரையாடு தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்காக இருக்குது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அதிகமாக காணப்படுறதுனால அங்கே மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு உயிரினமாகவும் இருக்குது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடு முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் தான் காணப்படுது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் மாநில முத்திரையில் தட் இஸ் ஸ்டேட் எம்ப்ளம் இடம்பெற்றுள்ள தேசிய சின்னம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் அசோக சக்கரம், 4 முகச் சிங்கம், தேசிய கொடி, சத்தியமேவ ஜெயதே. The right answer is 4 முகச் சிங்கம், அதாவது தேசிய லட்சணை. இதில் வந்து நோட் பண்ணக்கூடியது என்னென்னா தமிழ்நாட்டினுடைய முத்திரையில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தினோட உச்சியில் இந்த தேசிய லட்சணையான 4 முக சிங்க உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து 4 முக சிங்கத்தை வந்து சாரநாத் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டின் மாநில முத்திரையில் இடம்பெற்றுள்ள தேசிய சின்னம் எது? தேசிய சின்னம் 4 முக சிங்கம். நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்த பெங்காலி வெங்கையா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். அப்படியென்றால் இந்தியாவிலேயே முதலில் நெய்யப்பட்ட தேசிய கொடி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் வேலூர், சேலம், கோயம்புத்தூர், சென்னை. The right answer is வேலூர். இதில் நோட் பண்ணக்கூடியது என்னென்னா ஆகஸ்ட் 15, 1947, அதாவது நம்மளுக்கு இண்டிபெண்ட் ஆன அன்னைக்கு ஆகஸ்ட் 15, 1947 தான் வந்து செங்கோட்டையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதலில் தேசிய கொடி வந்து ஏற்றப்பட்டது இல்லையா? அது வந்து அந்த கொடி வந்து தமிழ்நாட்டினுடைய வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம்ங்கிற பகுதியில் தான் வந்து நெய்யப்பட்டது. இந்த கொடி வந்து தற்போது சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து உள்ளது. இதில் நோட் பண்ணக்கூடியதெல்லாம் என்னென்னா இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. வடிவமைத்தது அவராக இருந்தாலும் நெய்யப்பட்டது ஃபஸ்ட்டு முதலில் நெய்யப்பட்டது வந்து தமிழ்நாட்டினுடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு நெய்யப்பட்டது. இது இப்போ எங்கே இருக்குது? இந்த கொடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் ஆனந்தமடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடலான நீராறும் கடலொடுத்த எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் சிலப்பதிகாரம், மனோன்மணியம், கம்பராமாயணம், திருக்குறள். The right answer is மனோன்மணியம். இதில் நோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா பேராசிரியர் பே. சுந்தரனார் அப்படிங்கிறவர் எழுதிய மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலினுடைய பாயிரத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான் தமிழ்தாய் வாழ்த்தா வந்து 1970 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் 2021 தான் வந்து இது அதிகாரப்பூர்வமாக வந்து மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டது. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்தியாவினுடைய தேசிய பாடல் வந்தே மாதரம். தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். அது வந்து ஆனந்தமட நாவலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட்டு. இப்போ தமிழ்நாட்டினுடைய வாழ்த்து பாடல் வந்து நீராறும் கடல் எடுத்த வந்து மனோன்மணியம் எழுதின மனோன்மணியம்ங்கிற நூல்லேருந்து, அதாவது சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம்ங்கிற நாடக நூல்லேருந்து நூலினுடைய பாயிரத்தில் உள்ள பாடல் தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்தா வந்து 1970 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 2021 தான் வந்து அது மாநில பாடலாக வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் மாநில இயற்கை சின்னங்களில் மாநில பட்டாம்பூச்சி எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 2015, 2018, 2019, 2021. The right answer is 2019. அதாவது தமிழ் மறவன் அப்படிங்கிற பட்டாம்பூச்சி வந்து 2019ஆம் ஆண்டு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில பூச்சியாக வந்து அறிவிக்கப்பட்டது. இந்த அங்கீகாரத்தை வந்து வழங்கிய 5வது மாநிலமாகவும் வந்து தமிழ்நாடு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டினுடைய மாநில இயற்கை சின்னங்களில் மாநில பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா 2013. அது மாநில பட்டாம்பூச்சி என்ன, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தமிழ் மறவன். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் கிரிக்கெட், ஹாக்கி, கபடி, சிலம்பம். த ரைட் ஆன்சர் இஸ் கபடி. தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் புலி, வரையாடு, யானை, சிறுத்தை. த ரைட் ஆன்சர் இஸ் வரையாடு. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு வரையாடு. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடியதாக இருக்குது. இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு. இது வந்து செங்குத்தான பாறைகள்லையும் மிக எளிதாக ஏறும் திறன் கொண்டதாக இருக்குது. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் மரகதப்புறா, குயில், மயில், கிளி. த ரைட் ஆன்சர் இஸ் மரகதப்புறா. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை மரகதப்புறா. இதை பற்றின நோட்டபிள் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பளபளப்பான பச்சை நிற இறக்கைகளை கொண்ட மரகதப்புறா தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில பறவையாக இருக்குது. இது வந்து காடுகள்லையும் அடர்ந்த புதர்கள்லையும் தான் வந்து அதிகமாக வாழக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் தாமரை, குறிஞ்சி மலர், செங்காந்தல் மலர், மல்லிகை. த ரைட் ஆன்சர் இஸ் செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில மலர் மலர். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் இந்த பூ வந்து மலரக்கூடியதுனால இது வந்து கார்த்திகை பூ அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இது வந்து நிறையா இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் வந்து சங்க இலக்கியங்கள்லேயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில மலராக செங்காந்தல் மலராக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆலமரம், வேப்பமரம், பனைமரம், அரசமரம். த ரைட் ஆன்சர் இஸ் பனைமரம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனைமரம். பனைமரம் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில மரமாக இருக்குது. இது வந்து அதாவது பனைமரத்தினுடைய அனைத்து பாகங்களுமே வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது. அதாவது சொல்லப்போனால் அனைத்து பாகங்களும் சொல்லப்போனோம்னா நொங்கு, ஓலை, பதநீர், கிழங்கு, மரம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரியான மனிதர்களுக்கு பயன்படுறதா எல்லாமே இருக்கிறதுனால இந்த மரம் வந்து கற்பகதரு அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். இதற்கு இன்னொரு பெயர், இது வந்து கற்பகதரு அப்படின்ட்டும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் மாநில லோகோவில் அதாவது அரசு முத்திரையில் கோபுரம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன்ஸ் ஆர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம், தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம், சிதம்பரம் நடராஜர் கோவில் கோபுரம். த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம். தமிழ்நாட்டினுடைய மாநில லோகோவில் இருக்கக்கூடிய கோபுரம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம். இது தமிழ்நாட்டு அரசினுடைய அதிகாரப்பூர்வ முத்திரையில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் வந்து நடுநாயகமாக அமைந்திருக்குது இல்லையா. இந்த முத்திரையை வந்து வடிவமைத்த கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் கிருஷ்ணராவ்.
ஆர் கிருஷ்ணராவ் அப்படிங்கிற கலைஞர் தான் வந்து இந்த அரசு முத்திரையை வந்து வடிவமைத்திருக்கிறார். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு முத்திரையின் கோபுரத்தில் இருபுறமும் அமைந்துள்ள சின்னங்கள் எவை? ஆப்ஷன்ஸ் ஆர் இரு சிங்கங்கள், இந்திய தேசிய கொடி மற்றும் காளை, இந்திய தேசிய முத்திரை மற்றும் தேசிய கொடி, 2 யானைகள். ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய தேசிய முத்திரை மற்றும் தேசிய கொடி. இதில் நோட் பண்ணக்கூடியது என்னென்னா, கோபுரத்தினுடைய உச்சியில் வந்து இந்திய தேசிய முத்திரையாக இருக்கக்கூடிய 4 சிங்க உருவம், அதாவது சாரநாத் சிங்கம் வந்து இருக்கும் இல்லையா, அதனுடைய 2 புறமும் வந்து இந்திய தேசிய கொடிகளும் வந்து அமையப்பெற்றிருக்கும். தமிழ்நாடு அரசு முத்திரையின் கோபுரத்தில் இருபுறமும் அமைந்துள்ள சின்னங்கள் இந்திய தேசிய முத்திரை மற்றும் தேசிய கொடி. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு முத்திரையின் கீழே தமிழில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் சத்தியமேவ ஜெயதே, வாய்மையை வெல்லும், உழைப்பே உயர்வு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். த ரைட் ஆன்சர் இஸ் வாய்மையே வெல்லும். வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு முத்திரையின் கீழ் வந்து பொறிக்கப்பட்டுள்ள வாசகமாக இருக்குது. அதே வந்து இந்தியாவினுடைய தேசிய வாசகமாக இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொல்லான சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத வந்து பேரறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தபோது தான் வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்ட்டு தூய தமிழில் மாற்றி அரசு முத்திரையில் சேர்க்கப்பட்டதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் மாநில பாடல் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் வந்தே மாதரம், ஜனகணமன, நீராறும் கடலெடுத்த நிலமடந்த கிளியொழுகும், வாழிய செந்தமிழ். ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட் ஆன்சர் இஸ் நீராறும் கடலெடுத்த நிலமடந்த கிளியொழுகும். தமிழ்நாட்டின் மாநில பாடல் நீராறும் கடலெடுத்த நிலமடந்த கிளியொழுகும் இல்லையா? இதில் குறிப்பாக எடுக்கக்கூடியது வந்து தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து அழைக்கப்படுது. இதை வந்து இயற்றியவர் வந்து மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படிங்கிறவர் தான். இந்த பாடலுக்கு வந்து MS விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் இசையமைத்திருக்கிறாரு. லாஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில பூச்சியாக இருக்கக்கூடிய அதாவது ஸ்டேட் இன்செக்டாக அறிவிக்கப்பட்டுள்ள உயிரினம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் தமிழ் மரவன், பட்டாம்பூச்சி, தேனி, பட்டுப்பூச்சி, வெட்டுக்கிளி. த ரைட் ஆன்சர் இஸ் தமிழன் மரவன் பட்டாம்பூச்சி. அதாவது இதில் குறிப்பெடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில பூச்சியாக வந்து 2019 தான் வந்து அறிவிக்கப்பட்டது. இதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் காணப்படுது. இந்த பட்டாம்பூச்சி வந்து போர்க்களத்துக்கு செல்லக்கூடிய மறவனுடைய, அதாவது மறவன்னா வீரன், வீரனுடைய நிறத்தை வந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ தமிழ்நாட்டின் மாநில பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ள உயிரினம் தமிழ் மறவன் பட்டாம்பூச்சி. Thank you for watching. Thank you so much. Subscribe for more videos. Syllabus related, TNPSC syllabus related ஆன மார்க் questions வந்து continuous upload பண்ணுவோம். Subscribe and support. Thank you so much.